சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். நாம் இன்றைக்கி சிறப்புமிக்க குர்ஆன் துவாவை பார்க்க போகிறோம். ஒரு 7 சின்ன துவாக்கள் தான். ஆனால் நம்ம இந்த சிறப்புமிக்க நாட்களில் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நாளாக இது இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம துவா ஏற்கப்படணும்னா ஏற்கப்படக்கூடிய துவாக்களையும் நம்ம கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் நிறைய துவாக்களை நபிமார்கள் கேட்டதை சொல்லி காட்டியிருக்கான். எதற்காக அப்படி காட்டியிருக்கான்னா, நீங்கள் அந்த துவாக்களை கேளுங்க, அந்த துவாக்களுக்கு பவர் ஜாஸ்தி, அதை நான் உடனே ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ துவா வேணால் செய்யலாம், உங்கள் துவாக்கள் கபுலாக்கப்படும். அதே நேரத்தில் இந்த துவாக்களையும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இந்த துவாக்களை எவ்வளோ தடவை ஓதணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம துவானா குறைஞ்சது ஒரு 3 தடவை ஓதுவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ தடவை ஓதுனாலும் அது நிறைய நன்மை கிடைக்கும். நாம் அதனால் குறைஞ்சது 3 தடவை மட்டும் இந்த 7 துவாவையும் ஒரு வரி தான் இருக்கும். ஆனால் சிறப்பு மிகுந்த துவாக்கள், அல்லாஹ் அடுத்தனுடைய பதில் கொடுத்த துவாக்களாக இருக்கிறதுனால இதை நம்ம இன்னைக்கு ஒதுக்கலாம். ரொம்பவே ஸ்பெஷலான துவாக்கள்னு சொல்லலாம். எல்லாமே குர்ஆன்லேருந்து எடுத்தது, எல்லாமே நபிமார்கள் ஓதியது. எல்லாவற்றுக்கும் மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இறக்கப்பட்டனால இது அனைத்தையுமே ஓதுவாங்க. அதனால் எல்லா சிறப்பும் அடங்கிய துவாக்கள் இதெல்லாம். இப்போ நான் ஒவ்வொரு துவாவாக சொல்கிறேன். நம்ம துவாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நேரம் இருக்காது. அதனால் நான் துவா சொல்லி அந்த துவாவோடு நம்ம என்ன பண்ணிடலாம், துவாவை 3 முறை ஓதிட்டு அந்த 7 துவாவையும் ஒன்றா பார்த்துடலாம். அதில் முதல் துவா பார்த்தீங்கன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. இதுதான் குர்ஆன்லேயே வைத்து இஸ்முல் அஹ்லம் இருக்கக்கூடிய துவாவாக இருக்குது. இது அல்லாஹும் மலக்குமார்களிடத்திலேயே சிறப்பித்து கூறிய துவா. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இதை கூறி ஒரு அடியான் அழைத்து விட்டால் அவ்வளோதான், அவர்களுக்கு நான் தேவையான அனைத்தையும் கொடுப்பேன், அவர்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை வாழ்க்கையிலேருந்து ஒட்டு மொத்தமாக நீக்குவேன் அல்லாஹ் சொல்லியிருக்கான். சுபஹானல்லாஹ். இதை ஓதி நம்ம கஷ்டத்தை போக்கிக் கொள்ளலாம். 3 முறை ஓதிக்கொள்ளணும். இந்த துவாவை பாருங்கள். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹு பரிசுத்தமானவன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டு எனவே என்னை காப்பாத்துன்னு நம்ம அல்லாஹிடத்துல கேட்கறது. இப்போ இதை 3 முறை கையோட ஓதிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். அப்புறம் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். அடுத்து 2வது துவா பார்த்தீங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய சிறப்பு மிகுந்தது இந்த துவா. இந்த துவாவுக்கு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லணும்னா, உங்களிடத்துல இருந்த எல்லாமே தொலைஞ்சிருச்சா, வாழ்க்கையில் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா, செல்வமெல்லாம் போச்சு, எங்கிட்ட நிம்மதி இல்லை, வேலை இல்லை, வயசு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றா இதை ஓதுங்க. இல்லாத எதையாக இருந்தாலும் அல்லாஹுடைய புறத்துலேருந்து உங்களுக்கு கொண்டு தந்துடும். அல்லாஹு இதை ஓதியவர்களுடைய துவாவை உடனே கபூல் செய்கிறான். இல்லாததை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி அவர்களை என்ன பண்ணுறான், உயர்த்தி விடுகிறான். சுபஹானல்லாஹ். இந்த துவா தான் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். என்னுடைய ரப்பே, நீ என் மீது இறக்கி வைத்திருக்கக்கூடிய நல்லதின் மீது நான் தேவையுடையவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ இதை 3 முறை கையோட ஓதிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். அப்புறம் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவா. இதை 3 தடவை ஓதிக்கலாம். ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். அடுத்து பார்த்தீங்கன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. இதை ஓதுனதுக்கப்புறம் தாங்க முடியாத நோயிலிருந்து கூட அவர்கள் வெளியே வந்தாங்க. நாம் நோவுக்காக மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்காக இருந்தாலும் இதை ஓதலாம். அதனால் இந்த துவாவை இந்த நாளில் ஓதிக்கோங்க. பல ஆண்டு கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கிய துவாவாக இது இருக்குது. ரப்பி அன்னி மஸ்ஸனியர் ரு வாந்த அர்ஹமர் ராஹிமீன். என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது, நீயே கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையானவனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். இப்போ இதை 3 முறை கையோட ஓதிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். அப்புறம் ரப்பி அன்னி மஸ்ஸனியல் ரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி அன்னி மஸ்ஸனியல் ரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி அன்னி மஸ்ஸனியல் ரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்லேயே இறக்கப்பட்ட பெற்றோருக்காகவும் இன்னும் முஹ்மீனான முஸ்லீமானவர்களுக்காகவும் நம்ம கேட்க வேண்டிய துவா. நமக்கு மட்டும் கேட்டுட்டு போயிடக்கூடாது. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய முஹ்மீன், நம்மளுடைய முஸ்லீமானவர்கள் அனைவரையுமே நம்ம கவர் பண்ணி துவா செய்யணும். அப்போ தான் அவங்க நமக்காக துவா செய்யும் போது, யா அல்லாஹ் முஹ்மீனானவங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கோன்னு சொல்லும் போது அதில் நாமளும் ஒருத்தவங்களாக இருப்போம். அதனால் நம்ம எல்லாருக்காகவும் கேட்கணும். அதில் இந்த துவா சிறந்தது. ரப்பனகுஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யக்கூமுல் ஹிசாப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னுடைய முஹ்மீனான முஸ்லீமானவர்கள் இன்னும் என்னுடைய பெற்றோர்களை மன்னித்து விடு, அதுவும் வந்து நீ மறுமை நாளில் எழுப்பும் போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை 3 முறை ஒதுக்குங்க. ரப்பனஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யக்கூமுல் இசாப். ரப்பனஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யக்கூமுல் இசாப். ரப்பனஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யக்கூமுல் இசாப். அடுத்து வந்து பார்த்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்வத்துக்காக ஓதிய துவா, ஆட்சி அதிகாரத்துக்காக ஓதிய துவா. அந்த துவா தான் ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லம் லா எம்பகி லி அஹதின் மிம்பஹதி இன்னக அந்தல் வஹாப். அப்படின்னா யா அல்லாஹ் உன்னிடத்துலேருந்து நான் வந்து என்ன கேட்குறேன், யாரும் அடைய முடியாத ஒரு அரசாட்சியும் அந்த ஆளுமையும் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பண்ணான், ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தான். இந்த துவாவை 3 முறை ஓதிக்குங்க. செல்வமும் ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்கும். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கன் லா எம்பகி லி அஹதின் மிம்பஹதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லா எம்பகி லி அஹதின் மிம்பஹதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லா எம்பகி லி அஹதின் மிம்பஹதி இன்னக அந்தல் வஹாப். அடுத்து செல்வத்தை வாரி வாரி இழைக்கக்கூடிய ஒரு துவா. அடுத்து நமக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத துவா. அந்த துவா தான் ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கவ் வாந்த ஹைருல் முன்சிலீன். ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கவ் வாந்த ஹைருல் முன்சிலீன். ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கவ் வாந்த ஹைருல் முன்சிலீன். அல்ஹம்துலில்லாஹ். இது ஓதன கையோட உங்களுடைய எந்த துவா வேணால் கேட்டுக்கோங்க, அந்த துவாக்கள் கபுலாக்கப்படும். ஏன்னா கபுலாக வேண்டிய துவாக்களை நம்ம ஓதியிருக்கோம், சிறப்புமிக்க துவாக்களை ஓதிருக்கோம். இதோடு சேர்ந்து நம்ம துவாக்களை ஓதிக்கலாம். நான் சின்னதாக ஒரு துவா எல்லாருக்காகவும் பொதுவாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஓதியிருக்கோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இந்த ஷாபான் மாதத்தில் நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஷாபான் மாதத்திலையும் அதிக அமல் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்து பார்த்து நிறைவேற்றி தருவாயாக. எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கையிலும் ஆரோக்கியத்திலும் நிம்மதியிலும் ஒரு உயர்ந்த தரத்தை தருவாயாக. இன்னும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் ரமலான்லையும் ஷாபான்லையும் இன்னும் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. நீ பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீயே பார்த்து கொள்வாயாக. இன்னும் யார் யாரெல்லாம் எங்களிடத்துல துவா செய்ய சொல்லியிருக்காங்களோ அத்தனை பேர்த்துடைய துவாவையும் நீ கபுல் செய்வாயாக. இன்னும் யார் யாரெல்லாம் நல்லவர்களாக நல்லடியார்களாக துவா செய்கிறார்களோ அவர்களுடைய துவாவில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு இம்மையிலையும் சிறந்ததை கொடுத்து மறுமையிலையும் சிறந்ததை கொடுத்து வாழ்க்கையில் அனைத்து நிலையிலுமே எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக. உன்னுடைய உதவியை ஒவ்வொரு நொடியும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறோம். நீயே எங்களுக்கு உதவி புரிவாயாக. எங்களுடைய குறைகளை உன் தயாள குணத்தை கொண்டு மன்னித்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.